ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். வேட்பு மனு தாக்கல் செய்ய குவிந்த அரசியல் கட்சியினர் ஊர்வலமாக சென்றதால் நகரம் முழுவதும் போக்குவரத்து பாதிப்பு. தேர்தலில் சீட் வழங்கப்படாததால் காங்கிரஸ் மாநில தலைவர் காரை வழிமறித்த நிர்வாகி. புதுவையில் பரபரப்பு. வைத்திலிங்கம் எம்பி வீட்டை முற்றுகையிட்ட நாராயணசாமி ஆதரவாளர்கள். நெல்லித்தோப்பு தொகுதி திமுகவிற்கு ஒதுக்கியதால் ஆத்திரம். புதுவைக்கு மாநில அந்தஸ்து பெற நடவடிக்கை எடுப்போம். லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் உறுதி. இனி விரிவான செய்திகள். இறுதி நாளான இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய வேட்பாளர்கள் குவிந்ததால் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் வருகின்ற 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி தொடங்கியது. முதல் 2 நாட்கள் யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. 18ஆம் தேதி அமாவாசை என்பதால் அன்றைய தினத்தில் கூட்டணி தொகுதி பங்கீடு முடிவு ஏற்படாமலேயே காங்கிரஸ், திமுக, லட்சிய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கட்சியினர் சுயேட்சையில் வேட்புமனு தாக்கல் செய்தனர். மாநிலம் முழுவதும் 135 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இதனையடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரசுக்கு 16 இடம், பாஜகவிற்கு 10, அதிமுகவிற்கு 2, லட்சிய ஜனநாயக கட்சிக்கு 2 தொகுதிகள் அறிவிக்கப்பட்டன. என்ஆர் காங்கிரஸ், லட்சிய ஜனநாயக கட்சி தவிர பாஜக, அதிமுக ஆகிய கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்தன. ஆனால் எதிரணியான இந்தியா கூட்டணியில் குழப்பமோ குழப்பம் என்ற சூழல் இப்போது வரை நிலவுகிறது. இருப்பினும் இன்று இறுதி நாள் என்பதால் காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை கட்சியினர் தனித்தனியாக வேட்புமனு தாக்கல் செய்தனர். இன்று காலை 11 மணியிலிருந்தே வேட்பாளர்கள் தங்களது ஆதரவாளர்களுடன் கட்சி கொடியுடன் ஊர்வலமாக சென்றனர். இதனால் நகர பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வேட்புமனு தாக்கல் செய்யும் அரசு அலுவலகங்கள் முன்பு துணை ராணுவ படையினரும் போலீசாரும் குவிக்கப்பட்டிருந்தனர். தேர்தலில் சீட் வழங்கப்படாததால் மாநில காங்கிரஸ் தலைவர் காரை நிர்வாகி வழிமறித்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி சட்டசபை தேர்தல் வருகின்ற 9ஆம் தேதி நடக்கிறது. இத்தேர்தலில் காங்கிரஸ், திமுக, விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிட உள்ளன. கூட்டணிக்கு தொகுதி பங்கீடு நீண்ட இழுபறிக்கு பின்னர் நேற்று இரவு இறுதியானது. இதற்கிடையே மங்களம் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட மாநில காங்கிரஸ் செயலாளர் ரகுபதி தீவிர தேர்தல் பணியில் ஈடுபட்டு வந்தார். அவருக்கு ஆதரவாக கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் கடந்த சில நாட்களாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் மங்களம் தொகுதி கூட்டணி கட்சி என திமுகவிற்கு ஒதுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் காங்கிரஸ் சார்பில் மாநில பொதுச் செயலாளர் ரகுபதிக்கு இம்முறை சீட்டு மறுக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த ரகுபதி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி காரை வழிமறித்து தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. நாராயணசாமி தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்காத வைத்திலிங்கம் எம்பியை கண்டித்து அவரது வீட்டை ஆதரவாளர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு இந்த முறை போட்டியிட கட்சி சார்பில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் அதிருப்தியடைந்த அவரது ஆதரவாளர்கள் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கத்தின் இல்லத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வைத்திலிங்கம் வீட்டின் முன்பாக கூடிய ஆதரவாளர்கள் தரையில் அமர்ந்து தர்ணா நடத்தி கட்சியின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். அவர்கள் நாராயணசாமிக்கு நீதி வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பியதுடன் வைத்திலிங்கம் தனது பதவியிலிருந்து விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். தகவல் அறிந்த போலீசார் ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையில் சம்பவ இடத்திற்கு சென்று அதிகமாக மக்கள் கூட அனுமதியில்லை என்று எச்சரிக்கை விடுத்தனர். பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களை அமைதியாக அப்புறப்படுத்தினர். இந்த சம்பவத்தால் காங்கிரஸ் கட்சிக்குள் மீண்டும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. உட்கட்சி பூசல் வெளிப்படையாக மாறியுள்ள நிலையில் அடுத்தடுத்து அரசியல் நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. புதுவைக்கு மாநில அந்தஸ்து கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வேட்புமனு தாக்கல் செய்த லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிடும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். இதற்கிடையே திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர சிவன் கோவில், காஞ்சிபுரம் அம்மன் கோவில்களுக்கு சென்று வேட்புமனுவை வைத்து பூஜை செய்தார். பின்னர் காஞ்சிபுரம் சங்கரமடத்தின் 70வது மடாதிபதி விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகளை சந்தித்து லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆசி பெற்றார். இந்நிகழ்ச்சியின் போது இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத்துடன் இருந்தார். இதனிடையே லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்பொழுது அவர் தங்களது கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தர்பூசணி சின்னத்தில் போட்டியிட உள்ளதாகவும் தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கட்சியின் கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் புதுவைக்கு மாநில அந்தஸ்து பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார்.
காமராஜ நகர் தொகுதிக்குட்பட்ட வெங்கடேஸ்வரா ஆட்டோ ஸ்டாண்ட் அருகில் லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. புதுவையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் காமராஜ நகர் தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் போட்டியிடுகிறார். அவருக்கு தர்பூசணி சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவரது ஆதரவாளர்கள் லட்சிய ஜனநாயக கட்சி வெற்றி பெற தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சாரம் வெங்கடேஸ்வரா நகர் ஆட்டோ ஸ்டாண்ட் அருகில் நேற்று தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகி பாலன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் நிர்வாகி பாலன் தர்பூசணி சின்னத்தை அறிமுகப்படுத்தி பேசினார். அப்பொழுது அவர் லட்சிய ஜனநாயக கட்சி வெற்றி பெற பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஜோஸ் சார்லஸ் மார்டின் வெற்றி பெற்றால் தொகுதிக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் அவர் செயல்படுத்தி தருவார் என்றார். மேலும் மாநிலம் வளர்ச்சி பெற லட்சிய ஜனநாயக கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று தெரிவித்த அவர் அதற்கு நாம் தர்பூசணி சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். சகோதரிகளே, அனைவருக்கும் முதற்கொரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நடைபெறவிருக்கும் தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு சார்லஸ் சார் சார்பாக உங்களை அன்போடு வருக வரவிட்டு வரவேற்கிறோம். கேட்டிருப்பீங்க, முக்கியமாக நம்ம ஜோஸ் மார்டின் சார்லஸோடைய சின்னம் தர்பூசணி சின்னம். மறக்காதீங்க, தர்பூசணி சின்னம் மறக்காம சார்லஸ் சாருக்கு தர்பூசணி ஓட்டு போட்டு அவர் தேர்ந்தெடுத்தீங்கன்னா நம்ம காமராஜருக்கு அருமையாக திட்டங்கள் நிறைய வச்சிருக்காரு. இதுவும் செஞ்சுருக்காரு, செய்யவும் போறாரு. அவர் மனசு வச்சுட்டு அவருக்கு ஓட்டு அளிங்க. மறந்துடாதீங்க, தர்பூசணி சின்னம். நன்றி, வணக்கம். விஜய் கட்சியில் சீட்டு மறுக்கப்பட்டதால் ஆதரவாளர் போராட்டம் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மணவெளி தொகுதியில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்பிய முருகன் என்பவருக்கு கட்சியில் இருந்து சீட்டு வழங்கப்படாததால் அவரது ஆதரவாளர்கள் கடும் அதிருப்தி தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து ரெயின்போ நகர் பகுதியில் நடைபெற்ற கட்சியின் ஆலோசனை கூட்டம் போராட்டத்தால் பதற்றமான சூழலாக மாறியது. கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தை முருகன் ஆதரவாளர்கள் முற்றுகையிட்டு திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உழைத்தவர்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும் என கோரிய அவர்கள் கட்சியின் நிர்வாகிகளின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினர். இந்த திடீர் முற்றுகை போராட்டத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து நிலைமையை கட்டுப்படுத்தினர். பின்னர் கட்சி நிர்வாகிகள் மற்றும் போராட்டக்காரர்கள் இடையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் கட்சிக்குள் உள்ள அதிருப்தியை வெளிப்படுத்துவதாக அரசியல் வட்டாரங்களால் பேசப்படுகிறது. கோரிமேடு எல்லையில் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு வரும் 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா, பரிசு பொருட்கள், மதுபானங்கள் உள்ளிட்டவை விநியோகம் செய்யப்படுவதை தடுக்க புதுச்சேரி எல்லைப் பகுதிகளில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் முக்கிய சந்திப்புகளில் சாலைகள் என தேர்தல் பறக்கும் படையினர் தொடர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் வார இறுதி நாட்கள் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு வருகை தந்துள்ளனர். இவர்கள் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் நேற்று மாலை சுற்றுலாவை முடித்துவிட்டு புதுச்சேரியிலிருந்து சொந்த ஊர் திரும்பினர். இதற்கிடையே புதுச்சேரி எல்லைப்பகுதியான கோரிமேடு வாகன சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் துணை ராணுவத்தினருடன் இணைந்து எல்லையை கடக்கும் வாகனங்களில் அதிரடி சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது புதுச்சேரியிலிருந்து தமிழகத்திற்கு செல்லும் சுற்றுலா பயணி ஒருவரின் காரில் விலை உயர்ந்த மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ந்து பறிமுதல் செய்யப்பட்ட மதுபாட்டில்களை கலால் துறையிடம் ஒப்படைத்தனர். இன்றும் ஏராளமான சுற்றுலா பயணிகளிடம் இருந்து மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இயற்கை வேளாண் உற்பத்தியாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பத்தில் ரூரபல் அசோசியேஷன் நிறுவனத்தில் இயற்கை வேளாண் உற்பத்தியாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. பிளானெக்ஸ்ட் ஃபார் யூ என்ற நிறுவனம் செயலி மூலம் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் ஆர்கானிக் விளைபொருட்களின் மதிப்பு மற்றும் பொருட்களை சந்தைப்படுத்தி வருகிறது. இதில் புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த உற்பத்தியாளர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் ஆர்கானிக் விவசாயியான ராமலிங்கம், திருஞானமூர்த்தி, ஆதிமூலம், பாக்கியம் மற்றும் 30க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். பிளானெக்ஸ்ட் ஃபார் யூ நிறுவனத்தின் உரிமையாளர் விஜய் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியை சித்ரா ஜெயராஜன் ஏற்பாடு செய்திருந்தார். கலைஞன் சேவை அமைப்பு சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. கலைஞன் என்ற சமூக சேவை அமைப்பு மாதந்தோறும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி பொருட்களை வழங்கி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கலைஞன் சமூக சேவை அமைப்பு மூலம் பார்வையற்றோருக்கு உதவி பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. 30 மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டன. நிறுவன தலைவர் சதீஷ்குமார் ஏற்பாட்டில் மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டன. இதில் ஒரு மாணவரது கல்வி செலவை
கலைஞர் சமூக சேவை அமைப்பு ஏற்றுக்கொண்டது. இந்நிகழ்ச்சியில் சேவை அமைப்பின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 12,635 ரூபாய். ஒரு சவரன் 1,10,1080 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,320 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வேட்பு மனு தாக்கல் செய்ய குவிந்த அரசியல் கட்சியினர் ஊர்வலமாக சென்றதால் நகரம் முழுவதும் போக்குவரத்து பாதிப்பு. தேர்தலில் சீட் வழங்கப்படாததால் காங்கிரஸ் மாநில தலைவர் காரை வழிமறித்த நிர்வாகி. புதுவையில் பரபரப்பு. வைத்திலிங்கம் எம்பி வீட்டை முற்றுகையிட்ட நாராயணசாமி ஆதரவாளர்கள். நெல்லித்தோப்பு தொகுதி திமுகவிற்கு ஒதுக்கியதால் ஆத்திரம். புதுவைக்கு மாநில அந்தஸ்து பெற நடவடிக்கை எடுப்போம். லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் உறுதி. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.